SIPனா என்ன, லம்சம் இன்வெஸ்டிங்னா என்ன, அண்ட் ரெண்டுத்துக்கான பெனிஃபிட்ஸ் என்ன. இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா அது நம்ம SIP மெத்தடில் போகிறது பெட்டரா இல்லை லம்சமாக கொண்டு போய் போகிறது பெனிஃபிட்டா, ஆன் அ லாங் ரன் எது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதோட பெனிஃபிட்ஸ், அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், இந்த மாதிரி விஷயங்களையும் பார்த்துட்டு இப்போ ஒரு வேலை எங்கிட்ட வந்து ஒரு லம்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது, அது ஏதோ ஒரு விஷயத்தினால எனக்கு அந்த பணம் வந்து ஒரு ரிட்டர்ன் பண்ணமோ இல்லை ஒரு இடத்த விற்றோ ஒரு எனக்கு லம்சமாக அந்த பணம் வந்து அந்த பணத்தை நான் கொண்டு போய் லம்சமாக ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லாட்டி அதை நான் வந்து ஒரு மாதிரி சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக SIP மாதிரி பண்ணலாமா, இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து உங்களுக்கு பதிலாக வந்து இந்த வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோக்கு வந்து கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கடைசி இருக்கும் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாருக்கும் வணக்கம். பை தி வே, நான் தான் பிரகாஷ். வெல்கம் பேக் டு Prak World. SIPனா என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பிளான். சிஸ்டமேட்டிக்னா அதாவது ரெகுலர் இன்டர்வல் டைமில் நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியோ இல்லை வாரத்துக்கு ஒரு வாட்டி, மந்த்லி ஒன்ஸ், அது குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, இயர்லின்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் நீங்கள் அந்த டைம் இன்டர்வல் வச்சுக்கலாம். பட் பொதுவாக எல்லாரும் வச்சுக்கிறது வந்து மாதத்துக்கு ஒரு வாட்டி, இல்லை சில பேர் வாரத்துக்கு ஒரு வாட்டி கூட வச்சுப்பாங்க. ஸோ மாதத்துக்கு ஒரு வாட்டிங்கிற எக்ஸாம்பிள் நம்ம வச்சுக்கிட்டோம்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி ரெகுலராக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு பிளான். அந்த பிளான் பேர் தான் SIP அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொதுவாக இந்த SIP வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நம்ம பயன்படுத்தும். ஸோ இந்த SIP வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் SIP பண்ண போகிறீங்க அப்படின்னா அது SIP வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் பண்ணணும்ல, சில ஸ்டாக்ஸில் கூட நம்ம பண்ணலாம். பண்ணும்பொழுது நீங்கள் மார்க்கெட்டை டைம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதாவது மார்க்கெட் ஏறுதா இல்லை இறங்க போதா, ஓவர் த லாங் ரன் எப்படி இருக்க போகுது, இந்த மாதிரி எந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் டைமிங் பண்ணவே வேண்டாம். SIP அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் வந்து நடந்துகிட்டே இருக்கும். ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ SIPனா நமக்கு என்ன தெரியுது, அதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கக்கூடியது அந்த பெனிஃபிட்ஸ். அதாவது ஒரு 3 முக்கியமான ஒரு பெனிஃபிட்ஸ் வச்சுக்க முடியும். இந்த பெனிஃபிட்ஸ்னால தான் SIPங்கிறது வந்து ரொம்ப பயங்கரமாக வந்து அது எவால்வ் ஆகிருக்கு கடந்த ஒரு 10 வருஷங்களில் வந்துட்டு. அது இவ்வளோ ஃபேமஸ் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ முதல் பெனிஃபிட்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது வந்து ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மே 1 ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபாய் SIP பண்ணலாம், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வாங்க போகும்போது வந்து ஒரு யூனிட்டோட விலை வந்து 100 ரூபாய். பொதுவாக வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து யூனிட் கணக்கில் தான் வாங்குவோம். ஸோ ஒரு யூனிட்டோட கணக்கு NAV அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிட்டில் வந்து 100 ரூபாய் ஒரு யூனிட். அப்போ நீங்கள் 10,000 ரூபாய் அப்படின்னா ஒரு 100 யூனிட் நீங்கள் வாங்கிப்பீங்க. ஸோ டோட்டலாக வந்து உங்ககிட்ட ஒரு 100 யூனிட் இப்போ வந்துருச்சு. இப்போ அதே 2வது மாதம் அதை 1ஆம் மாதிரி நீங்கள் வச்சுட்டு அடுத்து ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க 10,000 ரூபாய். இது எல்லாமே ஸ்டேபிள். இப்போ 2வது மாதம் போகும்போது மார்க்கெட் ஏறி இருக்குது. அப்போ 102 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அதே மாதிரி நீங்கள் வாங்கும்போது 98 rupees 98 யூனிட்ஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க. இப்போ அதே மாதிரி 96 ரூபாய் அடுத்த மாதம் 3வது மாதம் மறுபடியும் கொஞ்சம் குறையுது. இப்போ 104 யூனிட்ஸ் நீங்கள் வாங்குறீங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் ஏறுது இறங்குது. இப்போ 100 ரூபாய் 102 ரூபாய் அப்படி போய் இவங்க 105 110 115 இந்த மாதிரி மார்க்கெட் ஏறும் இறங்கும். அதாவது இதோட ஓவராலில் பார்க்கும்போது நீங்கள் மார்க்கெட் ஏறும்போது கம்மியான யூனிட்ஸ் தான் நம்ம வாங்கியிருந்திருப்போம். அதாவது இங்கே நீங்கள் பார்க்கும்போது தெரியும், இப்போ 102 மார்க்கெட் ஏறுதா, இப்போ கம்மியான யூனிட்ஸ் இங்கே வாங்கிப்போம். பிகாஸ் 10,000 ரூபாய்க்கு அப்படி தான் கிடைக்கும். இப்போ இன்கேஸ் மார்க்கெட் விழுது அப்படின்னா நீங்கள் அந்த இடத்துல அதிகமான யூனிட்ஸ் வாங்கியிருப்பீங்க. பட் இங்கே ஓவராலில் வந்து ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங் என்னென்னா, நீங்கள் மாதம் ஃபிக்ஸடாக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. மார்க்கெட் ஏறினாலும் இறங்கினாலும் உங்களோட ஓவரால் வேல்யூ பார்க்கும்பொழுது, வாங்கினதோட விலை பார்க்கும்பொழுது உங்களோட ஆவரேஜ் NAV வந்து ஒரு ஆவரேஜ் பாயிண்ட்லேயே இருக்கும். அதனால தான் நீங்கள் மார்க்கெட் ஏறினாலும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, மார்க்கெட் விழுந்தாலும் ஐயோ விழுதே அப்படின்ட்டு நீங்கள் பயப்பட தேவை. நீங்கள் ஸ்டேபிளாக டிசிப்ளினாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்க போகிறீங்க. ஆனால் லாங் ரன் பார்த்தா அது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஆவரேஜிங்கில் வந்து உங்களுக்கு இருக்கும். இது மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு ஷேர் நீங்கள் ஸ்டாக்ஸ் வாங்கினா கூட உங்களுக்கு இந்த ருப்பி காஸ்ட் ஆவரேஜிங்கிறது வந்து உங்களுக்கு எப்போவுமே சாதகமாக அமையும். இது ரொம்ப பெரிய பெனிஃபிட்ஸாக வந்து கன்சிடர் பண்ணப்படுது. 2வது விஷயம் பார்த்தோம்னா டிசிப்ளின். அதாவது நீங்கள் டிசிப்ளின்டாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் SIP பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, அதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க மாதம். இந்த டிசிப்ளின்டான இன்வெஸ்டிங் வந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து இதில் கொண்டு வர முடியும். அண்ட் இன்கேஸ் நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலும் டிசிப்ளின்டாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வச்சுக்கிறதுக்கு எவ்வளோ பிரயத்தனப்பட முடியுமோ பிரயத்தனப்படுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இன்வெஸ்டிங்கில் மட்டும் டிசிப்ளின் இல்லாமல் நம்மளோட வீடியோஸையும் நீங்கள் டிசிப்ளின்டாக பார்க்குறதுக்கு கற்றுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது பர்சனல் ஃபைனான்ஸ் பற்றி நிறைய விஷயங்களை பேசணும். அண்ட் பேசும்பொழுது உங்களோட பர்சனல் ஃபைனான்சிங் அப்படின்னா அது ஒவ்வொருத்தருக்கும் பர்சனலான விஷயங்கள், உங்களோட ஃபைனான்ஸை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ நம்மளோட வீடியோஸும் நீங்கள் பர்சனலாக நீங்கள் வந்து ஒழுங்காக டிசிப்ளின்டாக பார்த்துட்டே இருந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு கான்டென்ட் நம்ம போடுற விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கும் பண்ணுங்கள். வீடியோக்கு லைக் பண்ணால் தான் பல பேருக்கு அது போய் சேரும். அண்ட் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் டிசிப்ளினாக பண்ணிங்கன்னா உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜும் டே பை டே வந்து உங்களுக்கு ஏறிட்டே இருக்கும். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஏறிட்டே இருக்க மாதிரி ஒன்று. இன்னொரு விஷயம் வந்து உங்களோட ஓவரால் இன்கமில் வந்து அட்லீஸ்ட் மினிமம்
20% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு டிசிப்ளினை கொண்டு வாங்க. மினிமம் 20% உங்களால் எவ்வளோ மேக்ஸிமம் புஷ் பண்ண முடியுதோ, மேக்ஸிமம் ஒரு 50% இருக்கலாம், 80% இருக்கலாம், வாட் எவர். உங்களோட இன்கம் ஏற உங்களோட செலவுகள் அதே மாதிரி ஸ்டாண்டர்டாக வச்சுட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பர்சன்டேஜை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓவர் லாங் ஸ்பேன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால உங்களோட ரிட்டையர்மெண்ட் கோலையும் உங்களால் ரொம்ப வேகமாகவே அடைய முடியும். இது ஒரு ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் நம்ம பார்க்கும்பொழுது உங்களோட ஃப்ளெக்சிபிலிட்டி. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் எஸ்ஐபி, இப்போ நீங்கள் ஒரு ஆர்டி போகிறீங்க, பேங்க் ஆர்டி போகிறீங்க அப்படின்னா ஆர்டி மாதம் எடுத்துகிட்டே இருப்பாங்க காசு. ஆனால் திடீர்னு ஒரு 2-3 மாதம் வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு 4வது மாதத்துலேருந்து ஆர்டியை கண்டினியூ பண்ணலாம் அப்படிலாம் நம்ம பண்ண முடியாது. ஆர்டி ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்பேனுக்கு நம்ம ஆர்டி போடுறோமோ அதற்கும் போயிட்டே தான் இருக்கும். நடுவில் உங்களால் பிரேக் எடுக்க முடியாது. அது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆர்டியை க்ளோஸ் பண்ண தான் உண்டு. பட் இங்கே மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி போடுறீங்க அப்படின்னா ஒரு 5-6 மாதம் போடுறீங்க. உங்களோட பிளான் ஒரு 10 வருஷம் போடலான்ட்டு ஒரு 2-3 வருஷம் போடுறீங்க. திடீர்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் முடியல அப்படின்னா ஒரு 2 மாதம் நீங்கள் பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு 2 மாதம் உங்களுக்கு பணம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 2 மாதம் பிரேக் எடுத்து 3வது மாதத்துலேருந்து அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஜஸ்ட் பாஸ் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம். சரி, மாதம் ஒரு 10,000 போட்டுட்ருக்கீங்க. திடீர்னு அந்த மாதம் வந்து உங்களுக்கு அதிகமான காசு எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னா அதையும் நீங்கள் கொண்டு போய் போடலாம். இல்லை காசு கம்மியாயிடுச்சு, ஒரு 2,000 இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஒரு 8,000 நான் போடலாம் பார்க்குறேன், 8,000 நீங்கள் போடலாம். இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிங்கிற ஒரு விஷயம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அண்ட் அது நமக்கு ரொம்பவே ஃபேவர் ஆகும். சரி, இப்போ நம்ம எஸ்ஐபி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணாச்சு. எப்போ எஸ்ஐபி போடலாம் அப்படின்னு பார்த்தா, பொதுவாக இப்போ நீங்கள் ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கீங்க, ஒரு சம்பளம் வருது உங்களுக்கு மாதம் அப்படின்னா உங்களுக்கு எந்த தேதியில் சம்பளம் வருது அப்படின்னு தெரியும். சம்பள தேதியிலேருந்து ஒரு 2-3 நாள் டிஃப்ரென்ஸ் வச்சுட்டு நீங்கள் என்ன சம்பளம் ஒரு வேலை முன்ன பின்ன வருது அப்போனால ஸோ 2-3 நாள் தந்து நீங்கள் ஒரு டைலமாவில் வச்சுட்டு அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சிம்பிளாக எஸ்ஐபி போட ஆரம்பிச்சிடுங்க. சில பேருக்கு அதில் டவுட்ஸும் வரும். இப்போ வந்து மந்தோட ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை மந்தோட எண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா? ஏன்னா சில நேரத்தில் இப்போ ரொம்ப கொஞ்சம் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட எண்டில், அந்த மாதத்தோட எண்டில் வந்து பொதுவாக இந்த டெரிவேட்டிவ்ஸ்லாம் வந்து எக்ஸ்பைரி ஆகும். அதனால் மார்க்கெட் பொதுவாக வாலடைலில் இருக்கும். அதில் மார்க்கெட் விழறதுக்கு கொஞ்சம் கம்மியான விலைக்கு கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கே. அப்புறம் மாதத்தோட கடைசியில் வச்சுக்கலாமா, இல்லை ரெண்டுத்துக்கும் இல்லாமல் நடுவில் வச்சுக்கலாமா, இப்படின்னு பல பேருக்கு பல விதமான குழப்பங்கள் இருக்கும். அண்ட் இதுக்கு நம்ம ஆல்ரெடி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நான் இங்கே எங்கேயாச்சும் லிங்க்கில் கொடுக்குறேன். அது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது எல்லா கேள்விக்குமான பதில் அது உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இந்த எஸ்ஐபி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னும் போது உங்களுக்கு ஒரு புரிதல், எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிற ஒரு டேட்டாவை பார்க்கும்பொழுது உங்களுக்கு புரிதல் இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். அதாவது 2020 வந்து மாதம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, அதாவது எஸ்ஐபி அந்த எல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கும் உள்ள இன்ஃப்ளோ வந்து எவ்வளோ பணம் வந்திருக்கு, நம்மள மாதிரி இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கள எவ்வளோ பணம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 8,500 கோடி மாதம் உள்ளே வந்திருக்கு. அண்ட் அதே 2020 இப்போ 2025 இந்த கடந்த 5 வருஷத்தில் மட்டும் 8,500 கோடியாக இருந்த ஒரு பணத்தோட இன்ஃப்ளோ வந்து இப்போ கிட்டத்தட்ட 26,000 கோடி, கிட்டத்தட்ட 3 மடங்குக்கும் மேலே வந்து அது வளர்ந்துருக்கு. அண்ட் இன்னும் சொல்ல போனால் 2016 கடந்த 10 வருஷம் டேட்டா எடுக்கும்போது 2016 நம்ம இது 2025 ஒரு 9 வருஷம் டேட்டா அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா 4,500 கோடியில் இருந்ததோட மதிப்பு இப்போ வந்து 26,000 கோடி, அதாவது 6-7 மடங்கு வித்தின் ஸ்பேன் அந்த 9 வருஷத்தில் வந்து வளர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதை எஸ்ஐபி மாதிரி போடுறதுங்கிற மாதிரி அது நாள் கணக்கில் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்தியா மாதிரி போல வளரக்கூடிய நாடுகளில் வந்து இன்னும் 2-3-4% அளவுக்கு தான் வந்து மக்கள் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இன்ஃப்ளோ வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூனியன் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட சிஇஓ வந்து மதுநாராயணன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் 1.5-2 வருஷத்துலேயே வந்து இந்த 26,000 கோடிங்கிறது வந்து 40,000 கோடி வரைக்கும் வளரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டேட்டா வந்து நமக்கு சொல்கிறாரு. ஓகே, இப்போ நம்ம லம்சம் இன்வெஸ்டிங்கை பற்றி பார்க்கலாம். அப்படின்னு பார்த்தோம்னா லம்சம் அப்படின்னாலே எஸ்ஐபிக்கு அப்படியே ஆப்போசிட். எஸ்ஐபின்னா என்ன, மாதம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். லம்சம் அப்படின்னா நமக்கு ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஒரு கார்பஸ் நம்ம கிட்டே இருக்குது. அது எது மூலமாக வேணால் வந்திருக்கலாம். நமக்கு ஒரு ரிட்டர்ன் படமோ இல்லை ஏதோ ஒரு திடீர்னு ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன போனஸ் கொடுத்தாங்க, ஒரு 1-2 லட்ச ரூபா வாட்எவர், அது ஒரு 10,000 கிட்ட ஒரு 50,000 கிட்ட 1 லட்சம், அந்த கார்பஸை கொண்டு போய் அப்படியே நம்ம லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறது. இதை தான் லம்சம் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த லம்சம் இன்வெஸ்டிங்கில் பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது? லம்சம் இன்வெஸ்டிங்னா பார்த்துரும், அதுக்குன்னு ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் நம்ம 2 விஷயங்களை சொல்ல முடியும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா அதோட கன்வீனியன்ஸ். இப்போ நீங்கள் வந்து மாதம் ஒரு 5ஆம் தேதி வந்து நீங்கள் எஸ்ஐபி போட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எக்ஸாம்பிள் வச்சுப்போம். அந்த 5ஆம் தேதிக்கு வந்து இருக்கும், நீங்கள் அடுத்த மாதம் 5ஆம் தேதி வருது, ஒவ்வொரு மாதம் 5ஆம் தேதி வருது. இப்போ ஒரு 10ஆம் தேதி ஒரு 15 தேதி போல் உங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிங், அதாவது உங்களுக்கு ஒரு லம்சமாக உங்களுக்கு காசு வந்திருக்கு அப்படின்னா அடுத்த 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் அதை வெயிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உங்கள் கையில் எப்போ பணம் வந்திருக்கோ அதை உடனே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த கன்வீனியன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டே 1 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ முதல் மாதம் நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, 2வது மாதம் 10 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் நீங்கள் மாதம் 10 போடும்போது ஒரு 120,000 வந்து உங்களுக்கு ஒரு 1,20,000 வந்திருக்கும். ஆனால் அதே 120 நீங்கள் முதல் மாதமே போடும்போது அந்த கம்ப்ளீட் 120,000 அதாவது 1,20,000 உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு ப்ராஃபிட்ஸை கொடுக்கும். ஆனால் இங்கே நீங்கள் பார்க்கும்போது முதல் மாதம் அந்த 10,000 ப்ராஃபிட் தான் உங்களுக்கு வரும். 2வது மாதம் அந்த மீதி இருக்கக்கூடிய இப்போ இந்த 20,000 ப்ராஃபிட், 3வது மாதம் 30,000 ப்ராஃபிட், இப்படி தான் உங்களுக்கு எஸ்ஐபியில் வரும். ஸோ இதுதான் எஸ்ஐபி அண்ட் லம்சம்கான ஒரு முக்கியமான விஷயமே இது ஒன்று. ஆனால் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட் லம்சமில் என்ன அப்படின்னா,
டைமிங் த மார்க்கெட். லம்சம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட்டை டைம் பண்ண தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களால் லம்சமில் போட முடியும். ஏன் அப்படின்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் ஸ்டாக்ஸ்லேயும் வாங்குறீங்க. நீங்கள் வாங்கின விலையிலேருந்து அது விழுறதோ ஏறுதோ அதெல்லாம் வந்து உங்களால் எப்போ ப்ரெடிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களால் ஓரளவுக்காவது மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஓரளவுக்காவது உங்களுக்கு ப்ரெடிக்ஷன், அதாவது மார்க்கெட்டை பற்றியே ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் இருந்தால் தான் உங்களால் அதை பண்ண முடியும். இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு ஷேர்ஸை நீங்கள் வாங்கியிருக்கீங்க ஒரு கம்பெனியை 100 ரூபாய்க்கு, அது சில நேரங்களில் நீங்கள் வாங்கினதுலேருந்து மேலே போச்சுன்னா வெல் அண்ட் குட். இன்கேஸ் நீங்கள் வாங்கினதுலேருந்து கீழே போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப ப்ராப்ளம். சில நேரங்களில் நீங்கள் வாங்கின வேல்யூலேருந்து அதை பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கே சில வருஷங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் இன்னும் சில கம்பெனிகளில் நீங்கள் போட போய் அந்த கம்பெனிஸ் அதை பிரேக் ஈவனே பண்ணாமல் அதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஃபாலோ ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக SIPயில் உங்களால் தவிர்க்க முடியும். ஏன்னா நீங்கள் இதுலேயும் வாங்கியிருப்பீங்க, 100 ரூபாய் வாங்கியிருப்பீங்க, 90 வாங்கியிருப்பீங்க, 80 வாங்கியிருப்பீங்க, மேலே போகும்போது வாங்கியிருப்பீங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் வேல்யூ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட்ஸும் பெரிய ப்ராஃபிட்ஸாக இருக்காது, ஆவரேஜாக இருக்கும். லாஸும் ஆவரேஜாக இருக்கும், பெரிய லாஸஸ் உங்களுக்கு இருக்காது. இதனால தான் SIP எப்பவுமே ரொம்ப பெட்டர் அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு சொல்ல முடியுது. இதுதான் லம்சமுக்கான விஷயமும் கூட. சரி, இப்போ நான் வந்து லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியாக நான் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் பியர் மார்க்கெட்டில் இருக்கீங்கன்னா, அதாவது மார்க்கெட் ஃபாலோ ஆகுது அப்படின்னா அந்த டைமில் SIP மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பெஸ்ட்டு. இது மார்க்கெட் வந்து புல் ரன்னில் இருக்குது, அதாவது மார்க்கெட் ஏற போகுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து SIP லம்சம் எல்லாத்தையும் பார்த்துருப்போம். ஃபைனலாக எது வந்து பெட்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா பொதுவாக SIP அப்படின்னும்பொழுது உங்களுக்கு ஒரு டிசிப்ளின் வந்து கொடுக்கும் ஒரு லாங் டேர்மில். ஸோ SIP தான் நீங்கள் ஒரு ஃபாலோ பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஒரு நல்ல நடுவில் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்குது, ஒரு சின்ன அமௌண்ட் கிடைக்குதுன்னா அதே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒரு லம்சமோ, அது ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். அண்ட் ஃபைனல் வேர்டிக்டாக இன்கேஸ் எனக்கு ரிட்டர்மெண்ட் பணம் வந்திருக்குப்போ ஒரு லம்சமோ வந்திருக்கு, ஒரு மேபி ஒரு 10 லட்சம் 20 லட்சம் whatever அந்த மாதிரி அமௌண்ட் வந்திருக்கு, அதை நான் கொண்டு போய் மார்க்கெட்டில் போடலாமா அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட்டு ஒரு மாதிரி ரொம்ப பியர் மார்க்கெட்டாக இருந்தது அப்படின்னா அப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக அதை எடுத்துகிட்டு போய் ஒரு நல்ல FDலையோ ஒரு நல்ல ஒரு பாண்ட்ஸ்லையோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வர வட்டியை எடுத்துகிட்டு போய் அந்த வட்டியை நீங்கள் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது பெட்டர். இன்கேஸ் ஸ்டாக் மார்க்கெட்டே கம்ப்ளீட்டாக ஒரு 10, 20, 30% மேலாம் பயங்கரமாக விழுந்திருக்கு அப்படின்னா அப்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஒரு லைக் எவ்வளோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்சம் வச்சுக்கோங்க, அந்த பட்சத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு பெட்டராக இருக்கும். அதை விட்டுட்டு மார்க்கெட் என் கையில் காசு வந்துடுச்சு, மார்க்கெட் மேலே கீழே இருக்காங்களா எனக்கு தெரியாது, எப்படி இருந்தாலும் மார்க்கெட் மேலே தானே போகுது அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் கம்ப்ளீட்டாக கொண்டு போய் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு கரெக்டான ஒரு பாயிண்ட்டாக இருக்காது. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம SIP பண்ணலாமா லம்சம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிளாரிட்டி உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு வந்து கண்டிப்பாக இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கே ரொம்ப நன்றி. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு லைக்கும் பண்ணுறேங்க, ஸோ தட் எல்லாருக்கும் அது போய் சேரும். ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்கே இருக்கிற நீங்கள் அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் வீடியோவில் சஜஷன்ஸ் இருக்குது, இல்லை என்ன மாதிரி வீடியோஸ் போடணும், எந்த மாதிரி டாப்பிக்கில் நம்ம பேசினா உங்களுக்கும் ஒரு பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ மறுபடியும் ஒரு நல்ல இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஹேவ் a nice day. Prak World.